ஒரு நீர்நிலையை எவ்வாறு புதுப்பிக்கலாம், இந்த பணியில் மக்களும் கிராம பஞ்சாயத்துகளும் எவ்வாறு முன்னணி வகிக்கிறார்கள் என முந்தைய காணொளியில் பார்த்தோம். இந்த காணொளியில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் கிராம பஞ்சாயத்துகள் எவ்வாறு 15வது நிதி ஆணையத்தின் மூலம் வண்டல் மண் அள்ளுகிற பணிக்காக இந்த நிதியை எவ்வாறு பெறலாம் என புரிந்து கொள்வோம். மண் தோண்டுகிற எந்திரங்கள் மூலம் நீர்நிலைகளை புதுப்பிப்பது நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு பணத்தையும் மிச்சப்படுத்தும். மாண்புமிகு பிரதம மந்திரியின் ஜல் சக்தி அபியான் பிரச்சாரத்தின் மழை பெய்யும் திட்டத்தில் பெய்கிற நேரத்தில் நீரை சேகரிப்போம் என்கிற முழக்கமே இத்திட்டத்தின் அடிப்படையாக உள்ளது. 2022 ஜூலை 7ஆம் தேதியில் ஜல் சக்தி அமைப்பகம் பிறப்பித்த அலுவலகம் குறிப்பாணையின்படி குடிநீர் விநியோகத்தின் கீழ் வருகிற பட்டியலில் நீர்த்தொட்டிகள் மற்றும் நீர்நிலைகளை புதுப்பிப்பதும் வண்டல் மண்ணை அள்ளுவதும் அடங்கும் என்று மண் அள்ளுவதற்கான செலவுக்கு 15ஆம் நிதி ஆணையத்தின் மூலம் கிடைக்கிற நிதிகளை பயன்படுத்தலாம் என்றும் குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை குறிப்பாக தெரிவித்துள்ளது. எனவே ஒரு கிராம பஞ்சாயத்து தங்களுடைய ஊரில் உள்ள குளங்களை புதுப்பிக்கவும் உள்ளூர் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் எவ்வாறு நிதிக்கு விண்ணப்பிக்கலாம், அந்த மானிய திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதல் படி, கிராம பஞ்சாயத்தானது கிராம சபையை கூட்டி 15வது நிதி ஆணையத்தின் மூலம் ஜேசிபி அல்லது பொக்லைன் போன்ற மண் தோண்டுகிற எந்திரங்களை பயன்படுத்தி தங்கள் நீர்நிலைகளை புதுப்பிக்க வேண்டும் என ஒரு திட்டத்தை முன்மொழிய வேண்டும். இரண்டாம் படி, சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தை சேர்ந்த பொறியாளர் புதுப்பிப்பதற்கான இடத்தை மதிப்பீடு செய்து தொழில்நுட்ப மதிப்பீட்டை தயாரிக்க வேண்டும். அதை கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தில் GPDP சேர்க்கலாம். கிராம பஞ்சாயத்து அத்திட்டத்தை சரியான நேரத்திற்கு பதிவேற்றவில்லை என்றால் அந்த வருடத்தில் எப்போதேனும் அதே இணையதளத்தில் ஒரு கூடுதல் திட்டத்தை பதிவேற்றலாம், மாற்றங்கள் செய்யலாம், ஒரு துணை திட்டத்தை சேர்க்கலாம் அல்லது அந்த வருடத்தில் எப்போதேனும் அந்த இணையதளத்தில் ஒரு கூடுதல் திட்டத்தை புதிதாக பதிவேற்றலாம். மூன்றாம் படி, GPDP ஆன்லைன் தளத்தில் பதிவேற்றுவதற்காக கிராம சபையின் கோரிக்கையையும் அதோடு செயல் திட்டம், தொழில்நுட்ப மதிப்பீடு, சம்பந்தப்பட்ட பிற ஆவணங்களையும் ஊராட்சி மேம்பாட்டு அலுவலரிடம் BDO சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அப்பணியை நிறைவேற்றுவதில் ஏதாவது நிறுவனம் சம்பந்தப்பட்டிருந்தால் கிராம சபையின் அங்கீகாரத்தை பெற அது குறித்த தகவல்களை நிர்வாக அனுமதி அல்லது தொழில்நுட்ப அனுமதியில் குறிப்பிட வேண்டும். நான்காம் படி, GPDP நிதிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஊராட்சி அளவிலான தரவு ஆபரேட்டர் ஆன்லைன் தளத்தில் பதிவேற்றி பதிவு செய்வார். அதன் பிறகு பணியாளர்களுக்கும் பொருட்களுக்கும் தலைவர்களை நியமித்து 15வது நிதி ஆணையத்தின் நிதிகளை பெறலாம். 15வது நிதி ஆணைய திட்டத்தில் பயனடைய வசதி இருந்தால் எந்திரங்களை பயன்படுத்துவது உட்பட 60% பொருளாதார உதவிகளை பெறலாம். ஆனால் அது பொறியாளர் உருவாக்கிய தொழில்நுட்ப மதிப்பீடுகளில் அல்லது பணி ஒழுங்கில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஐந்தாம் படி, தேவையான அங்கீகாரங்களை பெற்ற பிறகு பணி துவங்கப்படும். பணி செய்து முடித்த பிறகு முடிக்கப்பட்ட அனைத்து வேலைகளின் ரசீதுகளும் பஞ்சாயத்து அல்லது ஊராட்சி அலுவலகத்தில் அதை வசூலிப்பதற்காக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும். இவ்வாறு 5 எளிய படிகளை பின்பற்றி கிராம பஞ்சாயத்துகள் தங்கள் நீர்நிலைகளை 10 முதல் 15 நாட்களில் செப்பனிட்டு புதுப்பிப்பதற்கு நிதிகளை பெறலாம்.